Good evening, children. 10th standard science, carbon and its compounds அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஐயூபேக் நேம் எப்படி எழுதணும் அப்படிங்கறது தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரிமைனிங் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கோட்டு. Expect more from yourself than from others. Expect more from yourself than from others. எதிர்பார்ப்புகள் என்பதை உன்னிடத்தில் அதிகமாக வைக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் நாம் என்ன பண்ணிக்கணும்? அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறத விட ஒன்னுட்ட நீ அதிகமா எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது நல்ல ஒரு கான்செப்ட் தான் இல்லைங்களா? ஏன்னு கேட்டா அடுத்தவங்க கிட்ட நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது ஹர்ட் ஆகும். ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்கன்னு நம்மளை பத்தி தவறா நினைப்பாங்க. பட் நம்ம கிட்ட நம்ம அதிகமாக எதிர்பார்ப்புகளை வச்சா அது நம்மளுடைய லைஃபுக்கு நம்மளை பத்தின ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அப்போ நம்மளுடைய லைஃப் இன்னும் நல்லா ஷைன் ஆகும் இல்லையா? நம்ம லைஃப் ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? சோ அப்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நம்ம எங்க அதிகமாக வைக்கணும்? நம்மளிடத்தில். அப்போ எதிர்பார்ப்புகளை வெளியில கொண்டு போகாம நம்ம இப்படி உருவாகணும், நம்ம எப்படி நடக்கணும். இப்போ அடுத்தவர்களை வழி நடத்துவதை விட நம்ம நாமளே சரியான முறைப்படி ஒவ்வொருத்தரும் நம்மளுக்குள்ளாரியே என்ன பண்ணலாம்? அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய லைஃப நல்லா பெட்டரா கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு நமக்கு டவுட்டே கிடையாது. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணுங்க? உங்களுக்குள் உங்களை முன்னேற்றுவதற்காக நீங்க என்ன பண்ணிக்கணும்? நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல 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 உயர்த்திட்டே போலாம். அடுத்தவங்கள இது செய், அதை பண்ணுங்க, நீங்க இதை மாத்துங்க அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறத விட நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மள நாமே அதிகமாக எதிர்பார்ப்புகளை வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு பாக்குற கான்செப்ட் நம்ம என்ன சொன்னோம்? ஐயூபேக் நேம் தான் இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பத்தி நம்ம ஹைட்ரோ கார்பன்களை எவ்வாறு பெயரிடுவது அப்படிங்கிறது தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு 5 கார்பன் கொண்ட செயினை நம்ம நேம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது அடுத்து நம்ம ஒரு 4-5 ரூல் லேர்ன் பண்ணணும் இல்லையா? சோ அந்த ரூல் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி தான் இந்த நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது இருக்கு. ஒவ்வொரு ரூலா நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல இன்க்ரீஸ் பண்ணி அந்த 4-5 எக்ஸாம்பிள் கத்துக்கிறதுக்குள்ள நமக்கு என்ன ஆயிடும்? கரெக்டா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? So second example number 2, CH3, CH, CH2, CH2, CH3. Okay. So இதுல CH3, CH, CH2, CH2, CH3 இதுதான் காம்பவுண்டு. இங்க பாருங்க, இதுல ஏன் சிஹெச் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 4 பாண்டிங், 4 பக்கம் தான். அப்ப இங்க CH3ங்கும் போது ஒரு கார்பனோட இணைஞ்சு அது கம்ப்ளீட்டா 4ன்னு வந்துடும். சரியா? இப்போ CH2னா 2 சைடு இருக்கும். இங்க CH2க்கு 2 இருக்கு. CH3 here one add CH4, CH3 இங்க ஆட் ஆகும்போது CH4 மாறிடுது. சோ இதுதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட். இப்போ நம்ம படிச்ச அந்த ரூல் 1, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. சோ இந்த ஸ்டெப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தான் கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? கார்பன் ஆட்டம்ஸ், லாங் செயின் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கறது பார்க்கணும். இங்க நமக்கு சப்ஸ்டியூட்டா இதோட ஆட் ஆயிருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது?
கால்குலேட் பண்ணக்கூடாது, லாங்கஸ்ட் செயினை மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 கார்பன். ஸோ எத்தனை கார்பன் இருக்கு நமக்கு? 5 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ த லாங்கஸ்ட் செயின் கண்டைன் 5 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ அதனுடைய ரூட் வேர்டு, அப்ப ரூட் வேர்டு அப்படின்னு சொன்னா பென்ட். 5 கார்பன் கொண்ட அந்த நீண்ட சங்கிலிக்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா பென்ட் அப்படிங்கிற டேர்ம் தான். சரிங்களா? சோ இப்போ பென்ட் அப்படிங்கறத ஆட் பண்ணியாச்சு மூல வார்த்தை. செகண்ட் ஸ்டெப், சோ இதுல என்ன இருக்கு? நமக்கு சப்ஸ்டியூட் இருக்கு. சோ சப்ஸ்டியூட் பதிலின்னு சொன்னோம் இல்லையா, அது இருக்கு. சோ there is a substituent. So carbon chain is numbered from the left end to right end. இப்போ எந்த எண்டுல நமக்கு சப்ஸ்டியூட் இருக்கோ அதுல இருந்து தான் கார்பனிற்கு நாம் பெயர் கொடுக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துதான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அதுல எழுதணும். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணும் நம்பரை? நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு. CH3 CH CH2 CH2 CH3. சோ சப்ஸ்டியூட் எங்க இருக்கு? நமக்கு இந்த சைடு இருக்கு. சோ அப்ப இங்க லெஃப்ட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? நேம் அப்படிங்கறது நம்பரை கொடுக்கணும். சோ 1 2 3 4 5. சோ இங்க எதுல அப்ப ஜாயிண்ட் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல, இரண்டாவது கார்பனில் அது ஜாயிண்ட் ஆயிருக்கு சப்ஸ்டியூயன்ட். சோ the name of the compound, the third one. அடுத்த ரூல் நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் எத்தனை கார்பன்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் எதுல நமக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் இருக்கு, சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. மூணாவதா நம்ம பாண்ட் பார்க்கணும். சோ எல்லாமே என்ன பாண்டா இருக்கு? எஸ், சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டா இருந்தா நமக்கு சஃபிக்ஸ் என்ன இருக்கணும்? ஏன் அப்படின்னு தான் முடியணும். ஒற்றை பிணைப்போட இருக்கிறதுனால அதை என்ன சொல்லணும்? நம்ம ஏன் அப்படிங்கிற டேர்மோட முடிக்கணும். சோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னு சொன்னா என்ன தொகுதி இருக்கு? சோ ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன இருக்கு நமக்கு? மெத்தில். சோ மிதைல் இருக்கு. அப்போ இதுல மெத்தில் தொகுதி அப்படிங்கிறது நமக்கு இதுல இணைஞ்சிருக்கு. சோ அந்த நம்பரை கொடுத்து நம்ம அதனுடைய பேரை எழுதணும். சரியா? எந்த நம்பர்? 2. அண்ட் தென் மித்தைல். சோ 2 மெத்தில் அப்படிங்கிற நேம நம்ம கொடுக்கணும். சோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எது நமக்கு? 2 மெத்தில். சஃபிக்ஸ், சஃபிக்ஸ்ங்கிறது நமக்கு ஏன் அப்படிங்கிற டேர்ம். சோ ப்ரிஃபிக்ஸ் ஆரம்பிக்கும் போது 2 மெத்தில், முடிக்கும் போது ஏன்னு நமக்கு முடியணும். அப்ப ரூட் வேர்டு என்ன சொல்லியிருக்கோம்? பென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சோ அப்ப எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம்? 2 மித்தைல், இதுதான் ப்ரிஃபிக்ஸ், பிளஸ் பென்ட், 5 கார்பன் இருக்கு. And then ஏன், suffix ஏன், 2 methyl plus pent plus ஏன், இப்படிதான் இதை நம்ம ஜாயின் பண்ணணும். அப்ப இதனுடைய நேம ஃபுல்லா எழுதினா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 methyl pentane. 2 methyl pentane அப்படிங்கிறது தான் இதனுடைய IUPAC நேம். IUPAC நேம் என்ன இந்த காம்பவுண்டுக்கு அப்படின்னு சொன்னா 2 மெத்தில் பென்டேன். இதுல 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 1 அப்படிங்கிறது நமக்கு எத்தனை கார்பன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். சோ 5 கார்பன், அப்ப ரூட் வேர்டு பென்ட். ஸ்டெப் 2ல நம்ம எந்த இடத்துல சப்ஸ்டியூட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்பர் கொடுத்துடணும். அண்ட் தென் ஸ்டெப் 3ல நம்ம சிங்கிள் பாண்டா
டபுள் பாண்டா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டெப் 4ல நம்ம சஃபிக்ஸா என்ன இருக்கு, இந்த சப்ஸ்டியூட் எந்த கார்பன்ல இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இப்போ இதுல என்னது செகண்ட் எக்ஸாம்பிளா இந்த காம்பவுண்டுக்கு எப்படி ஐயூபேக் நேம் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இஸ் தேர் எனி டவுட்? இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சப்ஸ்டியூட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம். இப்ப சப்ஸ்டியூட் இருந்தா எப்படி நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு இரண்டாவது எக்ஸாம்பிள்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன். இப்ப ஒரே ஒரு இதுலதான் அதுல ஜாயிண்ட் ஆயிருக்கு சப்ஸ்டியூட்ல. அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட வேற வேற தொகுதிகள் நமக்கு இணைந்தால் எவ்வாறு அதற்கு நாம் பெயர் கொடுக்க வேண்டும்? தட் இஸ் example number 3. example number 3. so இந்த காம்பவுண்ட் எத்தனை கார்பன் இருக்கு, என்னென்ன ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, CH3 கடைசியாக இருக்கிறதுல எப்பயுமே என்ன வராது, நமக்கு CH2 அப்படிங்கிற மாதிரி வராது. சென்டர்லயும் நமக்கு அந்த மாதிரி எண் வராது. ஓகே, சோ CH3 CH CH2 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 CH3. yes, total number of carbon is 6. 6 கார்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இப்போ செகண்ட் கார்பன்ல CH2 CH3 இந்த ரெண்டு தொகுதிகளாகப்பட்டது இதுல இணைஞ்சிருக்கு. ஓகே, சோ இதுல ரெண்டு தொகுதி இணைஞ்சிருக்கு. ஒண்ணு CH2 and then another one is CH3. எந்த கார்பன்ல? செகண்ட் கார்பன்ல. சோ ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணணும். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கு. சோ மேல இருக்கும்போது லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இதுல கால்குலேட் பண்ணணும்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டா கால்குலேட் பண்றதை விட இப்படி நம்ம கால்குலேட் பண்றோம், அதுல அதிகமாக வருது அப்படின்னு சொன்னா அதை தான் எடுத்துக்கணும். ஓகே, சோ 1 2 3 4 5 6 7 கார்பன் ஆட்டம்ஸ். 7 கார்பன்ஸ் இப்போ இதுல கண்டினியூஸா இருக்கு. இதுல CH3 அப்படிங்கிற மித்தைல் தொகுதி எந்த கார்பன்ல இப்ப இருக்கு, நமக்கு மூன்றாவது கார்பன்ல இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம ஒரே ஒரு தொகுதி இணைஞ்சிருந்தது. இப்போ ரெண்டு தொகுதி இணைஞ்சதுனால என்ன மாற்றம் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த எல் ஷேப்ல நம்ம எடுக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டா இருக்கிறத விட கார்பன் நம்பர்ஸ் எக்ஸஸா இருந்ததுன்னா இததான் நம்ம என்ன பண்ணணும், கவுண்டிங்ல எடுத்துக்கணும். எந்த கார்பன்ல நமக்கு இதுல சப்ஸ்டியூட் இருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சோ 7 கார்பன் அப்படின்னு சொன்னா ரூட் வேர்ட் நமக்கு என்ன வரும், ஹெப்டேன். ஹெப்ட் அப்படிங்கிற டேர்ம் வரும். சோ இதுதான் ஸ்டெப் 1. சோ ஸ்டெப் 2 அப்படிங்கிறதுல நமக்கு நம்பர் கொடுக்கணும். நம்பர் எப்படி நம்ம எழுதணும், இதுல லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு இப்படிதான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. சோ 1 2 3 4 5 6 and 7 கார்பன்ஸ் இருக்கு. சோ இதுல எந்த கார்பன் ஆட்டம்ஸ்ல நமக்கு தொகுதி சப்ஸ்டியூட் இருக்கு அப்படின்னு கேட்டா மூன்றாவதுல. சோ பதிலி என்பது எந்த கார்பன்ல இருக்கு, நமக்கு கார்பன் சங்கிலியில இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து வரும்பொழுது நமக்கு நிறைய இருக்கு. சோ இங்க இருந்து வரும்போதுதான் பக்கமா இருக்கு. சோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சோ இதுல நம்ம தேர்ட்ல தான் என்ன ஆயிருக்கு, சப்ஸ்டியூட் அப்படிங்கறது நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்பர் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன எடுத்துக்கணும், என்ன பிணைப்பில் இருக்கு, எல்லா கார்பன்ஸுமே சிங்கிள் பாண்ட். கரெக்டா? எல்லா கார்பன்ஸுமே எந்த பாண்டிங்ல நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு, all are in single bonds between the carbon atoms. so suffix எப்படி இருக்கும், நமக்கு ஏன் டேர்ம்ல தான் முடியணும். so step 3 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயாச்சு. and then step 4
ஸ்டெப் 4 அப்படிங்கும்போது சப்ஸ்டியூவன்ட் என்னென்ன குரூப்ல இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். சப்ஸ்டியூட் என்னென்ன இருக்கு நமக்கு? மெத்தில் CH3 மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? சோ இத நம்ம என்ன பண்ணிட்டோம்? லாங்கஸ்ட் செயின் நம்ம எடுத்ததுனால நமக்கு சப்ஸ்டியூட்டா என்ன இருக்கு? பதிலியாக இருக்கக்கூடியது மூன்றாவது கார்பனோட அணுவோட சேர்ந்து இருக்கு. அதுல என்ன தொகுதி? மெத்தில் தொகுதி. சோ ஸ்டெப் 4 ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ல நமக்கு என்ன தொகுதி சேர்ந்திருக்கு? மித்தைல் தொகுதி. சோ ப்ரிஃபிக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்? மெத்தில்னு எடுத்துக்கணும். எத்தனாவது கார்பன்ல? தேர்டு கார்பன்ல 3 மெத்தில் அப்படின்னு இத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. சோ இப்போ இதுல நாம 4 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? இதற்கு நேம் கொடுக்கணும். எப்படி இதுல நம்ம ஜாயின் பண்றது அப்படிங்கிறது தான். இதுல ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது 3 மெத்தில், சஃபிக்ஸ்ங்கிறது ஏன், ரூட் வேர்ட் ஹெப்ட். இந்த மூணையும் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது இதுல கிடைக்கக்கூடிய டேர்ம் என்னன்னு பார்த்தா 3 மெத்தில் ஹெப்டேன். 3 மெத்தில் ஹெப்டேன் அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டுடைய IUPAC நேம். ஓகே, புரியுதாப்பா? இதுல 4 ரூல் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் கார்பன் செயின்ங்கிறது 7 கார்பன்ஸ், ரூட் வேர்ட் ஹெப்ட். அண்ட் தென் நம்பர் எப்படி கொடுக்கணும்? நமக்கு எந்த இதுல நமக்கு சப்ஸ்டியூட் இருக்கோ அதுல நம்பர் நம்ம கொடுக்கறது. சோ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 நம்ம இதுல நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் பாண்டிங்ல பார்த்தா சிங்கிள் பாண்ட், சஃபிக்ஸ் ஏன்னு முடிஞ்சிருக்கு. ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெத்தில் தொகுதி தான் மூன்றாவது கார்பன்ல இருக்கு. சோ அப்போ அத நம்ம 3 மெத்தில் அப்படின்னு நம்பரோட ஜாயின் பண்ணிக்கலாம். சோ 3 மெத்தில் ஹெப்டேன். இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஒரு சப்ஸ்டியூட், அண்ட் தென் தேர்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தா நமக்கு லாங்கஸ்ட் செயின் 7 கார்பன் கொண்டதுல பார்த்திருக்கோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்பிள் நம்பர் 4ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா பாண்டிங். பாண்டிங் மாத்திருக்காங்க. சிங்கிள் பாண்டுக்கு பதிலாக டபுள் பாண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காம்பவுண்ட் CH3 CH2 CH2 double bond CH2 CH3 CH2 CH2 CH CH2 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 இது CH2 னா கரெக்டா வருமா? இங்க 2 பாண்டு, இங்க 2 பாண்டு, இங்கன்னா வராது இல்லையா? சோ அப்ப என்ன வரும்? CH CH2. சோ இது நமக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 4th எக்ஸாம்பிள்னுடைய காம்பவுண்ட். சோ இதுக்கு தான் நம்ம IUPAC நேம் அப்படிங்கிறது எழுத போறோம். CH3 CH2 CH2 சாரி, இன்னொரு தொகுதியும் இதுல இணைஞ்சிருக்கு. CH CH2. Okay, CH3 CH2 CH2 CH double bond CH2. So இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? Yes, 5 கார்பன் ஆட்டம்ஸ். Step 1 5 கார்பன்ஸ். 5 கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா ரூட் வேர்ட் பென்டேன். பென்ட் அப்படிங்கிறது ரூட் வேர்டு, கரெக்டா? சோ ரூட் வேர்டு என்ன நமக்கு வந்திருக்கு? பென்ட் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் தென் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நமக்கு என்ன சொல்லணும்? கார்பன்ல இருக்கக்கூடியது என்ன பாண்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து சப்ஸ்டியூட் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்பர் கொடுக்க வேண்டாம். செகண்ட் ரூலா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பாண்டிங் எடுத்துக்கிறோம். டபுள் பாண்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சோ ENE. சோ இதுல இரட்டை பிணைப்புகள் இருப்பதனால என்ன ஃபேமிலி? நமக்கு ஈன் ஃபேமிலி. அண்ட் தென் ஸ்டெப் 3 தேர்டா இருக்கக்கூடியது கார்பன் செயின். இதுல இப்போ நம்ம கடைசியாக நம்ம எப்படி இதுல நம்பர் கொடுக்கிறோம்னா கார்பன் செயின்
from end to such bonding பொறுத்து நம்ம இதுல நம்பர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் இருந்தா ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அல்லது பாண்டிங் இருக்குன்னு சொன்னா பாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன்ல இருந்து தான் நம்ம நம்பர் அப்படிங்கறது கொடுக்கணும். ஓகே, சோ இது 1 2 3 4 5. சோ இந்த மாதிரி நமக்கு ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்பரை கொடுக்கணும். அண்ட் தென் ஸ்டெப் 4 அப்படிங்கிறது எதோட நமக்கு என்ன இணைஞ்சிருக்கு, டபுள் பாண்ட் பக்கத்துல இருக்கிறதுல என்ன வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல CH2 அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா. சோ அப்ப இதுல 1 கீன், அப்போ டபுள் பாண்டிங்கிறது எந்த கார்பன் ஆட்டம்ல இருக்கோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், சஃபிக்ஸ சொல்லணும். சோ சஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா பாண்டிங்க பொறுத்து நம்ம சொல்றோம் போது 1 ஈன் அப்படின்னு தான் எடுக்கணும். சரிங்களா. சோ ஈன் அப்படிங்கறத விட நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த கார்பன்ல இருந்து நமக்கு டபுள் பாண்ட் வருதோ அதையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரூல். சோ இப்போ நம்ம 1 ஈன் அப்படின்னு கொடுத்துடுறோம். அடுத்தது நம்ம சொல்றது ஃபுல் நேமா ஜாயின் பண்றது. சோ ரூட் வேர்ட் அப்படின்னு சொன்னா பென்ட். அண்ட் தென் நமக்கு சஃபிக்ஸ் என்ன இருக்கு, 1 ஈன் அப்படிங்கிறது தான். சோ பென் 1 ஈன், இதுதான் இந்த காம்பவுண்டுடைய நேம். பென்ட் 1 ஈன் அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்ட். பென்டேன் அப்படின்னு சொன்னா 5 கார்பன் இருக்கு, பாண்ட் எதுல இருக்கு, முதல் கார்பன்ல இருக்கு. சோ அத நம்ம சொல்லி ஈன். இப்போ ஒரு என்னது டபுள் பாண்ட் நேச்சரோட இருக்கிறதுனால இரட்டை பிணைப்போடு இந்த சேர்மமாகப்பட்டது இருக்கிறதுனால ஈன் அப்படிங்கறத நம்ம இதுல கம்ப்ளீட் பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், லேர்ன் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது அடுத்ததா வேறு வேறு தொகுதிகள் இணைந்தது, வினை செயல் தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. வினை செயல் தொகுதியோடு இணைந்திருப்பதுல என்ன நமக்கு அதுல ஒவ்வொன்றுக்குமே இருக்கு. வேற வேறதுன்னா நம்ம ஆல்கஹால் அண்ட் தென் ஆல்டிகைடு, ஆசிட், இது எல்லாமே நம்ம என்ன பார்த்திருக்கோம், வினை செயல் தொகுதியோடு இருக்கக்கூடியது இல்லைங்களா. சோ அதுல இருந்து நம்ம இப்ப ஆட் பண்ணி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் CH3 CH2 CH2OH, இதுதான் எக்ஸாம்பிள். CH3 CH2 CH2OH. So இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும், நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ், எஸ் 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஸ்டெப் 1, so number of carbon atoms are 3 carbons. so root word, ரூட் அப்படிங்கிறது 3 கார்பன்கள் கொண்டதுன்னா ப்ரோபேன், ப்ரோப் அப்படிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். சோ ப்ரோப் அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஸ்டெப் 2, செகண்ட் ஸ்டெப்பா நம்ம எடுத்துக்கிறது என்ன பாண்டிங் நேச்சர்ல இருக்கு. எஸ், எல்லாமே எதுல இருக்கு, நமக்கு சிங்கிள் பாண்டா தான் இருக்கு. சோ பாண்ட் என்ன நேச்சர்ல இருக்கு, சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்டுனா ஏன் அப்படிங்கிற ஒலியோட தான் அது முடியக்கூடியது. ஸ்டெப் 3, காம்பவுண்ட்ல நமக்கு என்ன குரூப் இருக்கு, சப்ஸ்டியூட்டா OH குரூப் இருக்கு. என்ன குரூப் இருக்கு, OH குரூப் இருக்கு. சோ அதுக்கு அங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ரூல் நம்பர் 3ல நம்ம என்ன பண்றோம், நம்பர் கொடுக்கணும். சோ எந்த இதுல நமக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கோ CH3 CH2 CH2OH. சோ எந்த கார்பன்ல ஃபர்ஸ்டா இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம்ல தான் நமக்கு கொடுத்திருக்கு. சோ 1 2 and 3. சோ இப்போ இதுல 1 2 3ன்னு 3 கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு வந்து இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல
நம்பர் கொடுத்தாச்சு. ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அடுத்ததாக இருக்கிறது என்ன குரூப் அதுல ஜாயிண்ட் ஆயிருக்கு. சோ என்ன குரூப் இருக்கு நமக்கு? OH குரூப். சோ OH குரூப் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பேர்? என்ன OH குரூப்புக்கு உண்டான பேர் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஆல் அப்படின்னு முடியணும். OL அப்படின்னு நம்ம முடியணும். சோ OL அப்படின்னு முடிஞ்சா ஆல்கஹாலிக் தொகுதி. சோ எதுல இணைஞ்சிருக்கு நமக்கு? முதல் கார்பன்ல இணைஞ்சிருக்கு. அப்ப 1 ஆல் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல முடிஞ்சிருக்கு. சோ இதுல நமக்கு வந்து சஃபிக்ஸா இருக்கக்கூடியது 1 ஆல் அப்படிங்கிறது நமக்கு முடியணும். சரியா? சோ அப்ப இதனுடைய நேம் என்னது? ரூட் வேர்ட் அப்படின்னு சொன்னா ப்ரொப் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்ட். அண்ட் தென் ANE. அடுத்த இன்னொரு ரூல் என்ன படிச்சோம்? எடுத்துடு. நடுவுல ஈய எடுத்துட்டு என்ன வினைச்செயல் தொகுதியோ அந்த வார்த்தையை இதோட நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த ரூல் பார்த்தோமா? சோ அப்போ புரோபேன் ANE அப்படிங்கிறதுல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்ல நமக்கு எந்த குடும்பத்தை சேர்ந்தது? ஏன் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஈய நம்ம எடுத்துட்டு அதோட தான் ஆல் அப்படிங்கிறத நம்ம ஜாயின் பண்ணணும். சோ அப்போ நம்ம என்னது? AN அப்படிங்கிற டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். 1 ஆல். சோ இதுதான் இதனுடைய நேம். புரோபேன் 1 ஆல் அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டுடைய நேம். ஓகே. சோ நமக்கு லாஸ்டா வரக்கூடிய ஈயை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வராது. 1 ஆல் அப்படின்னு ஜாயிண்ட் ஆயிருக்கும். சோ தட் நேம் இஸ் புரோபேன் 1 ஆல் அப்படிங்கிறது தான் இதனுடைய நேம். எந்த காம்பவுண்ட்? CH3 CH2 CH2OH அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு ஐயுதாக் நேம் என்னன்னு கேட்டா புரோபேன் 1 ஆல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறது அமில தொகுதி. இது ஆல்கஹால் தொகுதி. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து ஆசிட் குரூப். அமில தொகுதியோடு இணைந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்கு நேம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ இது நம்ம என்ன காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸாம்பிளா CH3 COOH. CH3 COOH அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த காம்பவுண்ட நம்ம எப்படி ரூல் ஃப்ரேம் பண்ணி கரெக்டா எழுதலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயின் கன்சிஸ்ட். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கு? ஒரு கார்பனா 2 கார்பனா? எஸ், இதுல இருக்கக்கூடியது நமக்கு 2 கார்பன்ஸ். எத்தனை கார்பன்? 2 கார்பன் இதுல இருக்கு. ஓகே. சோ 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஸ்டெப் 2 எல்லாமே என்ன ஜாயின்ல இருக்கு நமக்கு? ஸ்டெப் 1 அண்ட் தென் ஸ்டெப் 2 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதுல நமக்கு என்ன பாண்டிங்? சிங்கிள் பாண்ட். ஓகே. என்ன பாண்டிங்ல இருக்கு நமக்கு? ஒரே ஒரு பாண்ட்ல தான் இருக்கும். சோ இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம். சோ அப்ப பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரணும்? ஏன் அப்படிங்கிறதுல தான் வரணும். என்ன குடும்பத்தை சேர்ந்தது? ANE. ஏன் அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. அண்ட் தென் ஸ்டெப் 3. இதுல என்ன? இதுல நமக்கு வினைச்செயல் தொகுதியாக இருக்கக்கூடியது. சோ the compound contains COOH group. COOH அப்படிங்கிறது என்னது நமக்கு? ஆசிட் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப ஆசிட் குரூப்னா என்ன முடியணும்? ஆயிக் ஆசிட் அப்படிங்கிற டேர்ம். என்ன டேர்ம்ல முடிஞ்சிருக்கணும்? OIC ஆசிட். OIC ஆசிட் அப்படிங்கிறதுல தான் நமக்கு முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? சோ இதனுடைய நேம் என்ன வரும் நமக்கு? எத் அப்படிங்கிறது நமக்கு என்னது? 2 கார்பன் ஆட்டம்ஸ். 2 கார்பன் ஆட்டம்ஸ நம்ம இதுல சேர்க்கிறோம். சரிங்களா? 2 கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம நேம் ஆஃப் த காம்பவுண்ட்ல எத்
அப்படிங்கிற டேர்ம் அண்ட் தென் எத்துங்கிற டேர்ம் ரூட்டு அண்ட் தென் ஏன் அப்படிங்கறதுல நம்ம என்ன எடுத்துடணும் ஈய நம்ம ஈங்கிற டேர்ம் நம்ம எடுத்துடணும் ஈ டேர்ம் எடுத்துடணும் அண்ட் தென் ஆயிக் ஆசிட் ஆயிக் ஆசிட் அப்படிங்கறது நம்ம இதுல சஃபிக்ஸா கொடுக்கணும் ஈட் ஏன் ஆயிக் ஆசிட் சோ அப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் ETH ANOIC ஆசிட் எத்தனாயிக் ஆசிட் என்ன நேம் இது எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இந்த காம்பவுண்டுடைய IUPAC நேம் சரிங்களா எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இங்கிலீஷ்ல எத்தனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்டுடைய நேம் சரியா சோ இப்போ நம்ம இன்னைக்கு செஷன்ல என்ன லேர்ன் பண்ணினோம் அப்படின்னு கேட்டா என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் IUPAC விதிகளை பயன்படுத்தி ஹைட்ரோ கார்பன்களை எவ்வாறு பெயரிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு 5 எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒவ்வொன்றுலையும் ஆட் பண்ணி நமக்கு எப்படியெல்லாம் நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எல்லாத்துக்குமே நேம் சொல்ல கத்துட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுக்கு அதுல ஒரு சில காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்க CH3 CHO CH3 CH2 CO CH3 Cl CH2 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 CH3 அப்படிங்கிறது நமக்கு 3 எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா அதற்குண்டான நேம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்களா சோ இன்னைக்கு எழுதி பார்த்தது நம்ம லேர்ன் பண்ணதை வீட்டுல போய் கரெக்டா எல்லாத்துக்குமே நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எழுதி பாருங்க அந்த 4 ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி எழுதும் பொழுது நமக்கு நிச்சயமாக படிச்சதை இன்னொரு தடவை இமீடியட்டா ரீகால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா கரெக்டா ரெஜிஸ்டர் ஆயிடும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்